போன்ல யாருன்னு பாருமா. பாத்தீங்களாமா, நான் என்ன நினைச்சேனோ அதான் நடந்திருக்கா. அப்ப இனிமே துளசி நமக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சோ பிளானோட ஸ்டெப் 1 சக்சஸ்ஃபுல். இப்ப நம்ம பிளானோட ஸ்டெப் 2 ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ணா, அம்மா, இப்ப நான் வீட்டுக்கு போகட்டுமா? எனக்கு தாமினியோட ஆரோக்கியத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல அண்ணா. துளசி அக்காவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. இல்ல ராதா, அது அம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். துளசி அக்கா நல்லா இருக்காங்கன்னு தானே நீங்க சொல்ல போறீங்க. ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு தடவை வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசிட்டேன்னா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஒரே ஒரு தடவை பேசிட்டு இல்ல வந்துடுறேன். ராதா, நான் என்ன சொல்றேன்னு நீ என்ன கொஞ்சம் நடக்குதுங்க? என்னாச்சுமா? அது மோனையா, குஷி இன்னும் சரியா தூங்கல, ஓய்வெடுக்கலல்ல. ஒழுங்கா எதுவும் சாப்பிடவும் இல்ல. அதனால குஷிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஓய்வெடுக்க வைக்கிறது தான் இந்த நேரத்துல சரியா இருக்கும்னு தோணுது, இல்லையா? மோகன், நீ இப்போ அங்க ராதா பக்கத்துல இருக்க கூடாது. ஏன் கூட இப்போ என் பக்கத்துல நீ எனக்கு துணையா இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான். குஷி ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கா. குஷிக்கு இப்போ ஓய்வு தேவைப்படுதில்ல. அப்ப நான் ஒரு வேலை பண்றேன். குஷியை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். இப்ப மோனையா என் கூட வீட்டுக்கு வந்தாருன்னா அப்புறம் துளசி அக்காவை பத்தி என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆக்சுவலி குஷி மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே ஓய்வு தேவையில்ல. நான் உங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மிஸ்டர் மோகன், நீங்க ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வாங்க, சீக்கிரம். என்னாச்சு டாக்டர், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஆக்சுவலி தாமினிக்கு சுயநினைவு வந்துருச்சு. ஆனா அவங்க இப்போ ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. இங்க பாருங்க, தாமினி இப்ப மென்டலா ஹெல்த்தியா இல்ல, ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. ப்ளீஸ் நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க, இல்லைன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஐயோ, வரேன் டாக்டர். ஐயோ டாக்டர், நாடகம் ஆடுறா. கண்டிப்பா தாமினி இந்த ஆளுக்கு பணம் கொடுத்துருப்பா. நாடகம் நடக்கதான் செய்யுது மோனையா. ஆனா இந்த நாடகத்துல இப்ப நீங்களும் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கணும். அப்பதான் துளசி அக்காவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியும். போங்க. மேம் 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 ப்ளீஸ் விடுங்க என்ன. போதும் அமைதியாரு. அமைதியாரு. ஓகே, இப்ப நீ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சல, அதான் என்ன கூட்டிட்டு போகாம உன்னை நான் தனியா எங்கேயும் விட மாட்டேன். மோகன், இது வரைக்கும் இவ்ளோ அன்பா நீ என்னை இப்படி கட்டி பிடிச்சதே கிடையாது. என்னோட பிளான் நிஜமாவே ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நிரந்தரமா நீ இந்த தாமினிக்கு சொந்தமாயிடுவ. என்னோட அறப்படைப்புல நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்படல தாமினி. இப்போ அடுத்த 7 நாள்ல நீ கொலைகாரின்னு ப்ரூவ் பண்ணி
இதே கையால உன் கழுத்தை நான் நெரிக்க போறேன். இது துளசி மேல சத்தியம். அமைதியார. ஒண்ணும் இல்ல, அமைதியார. நீ நல்லா இருக்கல? உன்னை அவங்க பார்த்து சுட்டாங்கல்ல மோகன்? ஆர் யூ ஓகே? நீ நல்லா இருக்கல? நான் நல்லதானே இருக்கேன், எனக்கு தான் எதுவும் ஆகல. நீ தான் என்னோட உயிரை காப்பாத்திட்டிய தாமினி. அங்க அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா என்னோட உயிரை காப்பாத்தினது நீ மட்டும்தான். இன்னைக்கு நான் இங்க உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம், சரியா? இங்க பாருங்க மோகன், காயங்கள் சீக்கிரமா ஆறி போயிடும். ஆனா தாமினிக்கு இப்போ மென்டல் பீஸ் தான் தேவைப்படுது. பிசிக்கலி இவங்க முழுசா சரியாயிட்டாங்க. ஆனா இவங்க மென்டல் பீஸ்க்கு ஹாஸ்பிட்டல் பெர்ஃபெக்டான இடமா இருக்குமான்னு தெரியல. இவங்களை வீட்டுக்கு கூட்டு போனா நல்லா இருப்பாங்கன்னு தோணுது. ஆனா இப்போ நாங்க இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். ஆனா எங்களுக்கு வீடு தேடுறதுக்கு ஒரு 2-3 நாளாவது ஆகும் டாக்டர். அதனால என்னோட பொண்ணு ஒரு 2-3 நாளைக்கு இங்கேயே இருக்கலாமா டாக்டர்? என்னத்த நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தாமினி இங்க இருந்து நேரா எங்க வீட்டுக்கு தான் வரப்போறா, வேற எங்கேயும் இல்ல. நிஜமா? Of course. வேண்டாம். உன் வீட்ல இருக்கவங்க தான் எங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாங்க. அந்த வீட்டுக்குள்ள நான் கண்டிப்பா கால் வைக்க மாட்டேன் மோகன். ஆனா அம்மா, இங்க பாரு, என் உயிரை விடுறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேன். இங்கேயே செத்தாலும் சாவனே தவிர அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். அப்ப செத்து போங்க, அதுவும் நல்லதானே இருக்கும். என்னடா சொல்ற? இல்ல வேற என்ன சொல்றது? சாகிறதா இருந்தா நீங்க செத்து போங்க, ஆனா தாமினிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன? தாமினி ஏன் கூட என் வீட்டுக்கு தான் வருவா, வேற பேச்சே இல்ல. ப்ராமிஸ்? மோகன் சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். தாமினி எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் குணமாயிடுவாங்க. பின்ன என்னவா? மோகன், மோகன் நீ மறுபடியும் யார் பேச்சையாவது கேட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டல்ல மோகன்? ஹே தாமினி, கண்டிப்பா மாட்டேன். என்னைக்கும் மாட்டேன். ப்ராமிஸ்? ஐயோ, நீ என் உயிரை காப்பாத்துறதுக்காக, என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இப்படி உன் உயிரை பணைய வச்சிருக்க தாமினி. உன்னோட வாழ்க்கையை எனக்காக பணைய வச்சிருக்க. அந்த வீடு எப்படி எனக்கு சொந்தம், அதே மாதிரி உனக்கு சொந்தம். ஏமாத்திர மாட்டியே? இது வரைக்கும் நான் தப்பா ஏதாவது பண்ணிருக்கேனா? சில நேரத்துல ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுறியா, அதனால தான் கேட்டேன். எல்லாத்தையும் பக்காவா தான் பண்ணுவேன் இல்ல? தேங்க்யூ. ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் எவ்வளவு பிரமாதமா இருக்குல்ல? நீ இங்கே இரு, நான் போய் அந்த டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா இங்க வந்துடுறேன். சரியா டாக்டர்? நான் போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு வாப்பா, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வா. I'll be back. போ, போ. சரி. தாமினி, எதை நீ உன்னோட வெற்றின்னு நினைக்கிறியோ அந்த வீட்டுக்குள்ள போறதுதான் உன்னுடைய மிகப்பெரிய தோல்வியா இருக்க போகுது. நீ என் துளசியை கொன்னதுக்காக உன்னை நான் பழி வாங்கியே தருவேன். 7 நாள், அடுத்த 7 நாள்ல நான் உன்னை கம்பி என்ன வைக்கலன்னா பாரு. இது துளசி மேல சத்தியம், என் பொண்ணு குஷி மேல சத்தியம், இது என் ராதா மேல சத்தியம். தாமினி,
உனக்கும் உன்னோட முடிவுக்கும் நடுவுல வெறும் 7 நாள் இடைவெளி தான் இருக்கு. வெறும் 7 நாள். என்னாச்சு குஷி? ராமா, நான் அப்ப பிளேன்ல இருந்தப்போ நம்ம திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டோம், ரொம்ப பயமா இருந்துச்சு. குஷி, உன் கூட உன்னோட அம்மாவும் அப்பாவும் இருக்கோம்ல, அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க 2 பேரும் உனக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டோம். இங்க பாரு ராதா, உண்மையை சொல்லணும்னா நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். உள்ளுக்குள்ள ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். என்னுடைய இந்த குடும்பத்தையும் இந்த வீட்டையும் மறுபடியும் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். அம்மா ப்ளீஸ் அந்த மாதிரி பேசாதீங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்களும் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல. நம்மளோட வேண்டுதல கடவுள் என்னைக்கும் நிறைவேற்றாம இருந்ததே இல்ல. இப்படியே இங்கேயே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போகாம வேற யார் கூட்டிட்டு போவா? வாங்க அத்தம்மா, சரி. வாங்க. வாங்கம்மா உள்ள போலாம். போ குஷி. குஷி, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சேஃபா வீட்டுக்கு வந்துட்டல்ல. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? இப்ப ப்ராமிஸ் பண்ண, இனிமே நீ என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அக்கா, ஆனா இப்ப உங்களுக்கு நிறைய ஓய்வு தேவை. குஷியை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ராதா, சொல்ல போனா உனக்கு தான் தேவை. நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு. நான் டின்னர் கொண்டு வரேன். சரிக்கா. ம். வா குஷி. துளசி அக்கா, துளசி அக்கா, நீங்க இங்க இருக்கீங்களா?
துளசி அக்கா, எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கேன். ராதா, ராதா, நான் இங்க இருக்கேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்து. துளசி அக்கா, எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்கக்கா. நீங்க இங்க இருக்கீங்களா துளசி அக்கா? துளசி அக்கா, துளசி அக்கா. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க ராதா? துளசி ஒரு ஆன்மாவா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம் எல்லார் முன்னாடியும் வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட நிம்மதி மொத்தமும் போயிடும். துளசி செத்து போயிட்டா. திரும்ப திரும்ப அவ பேரை இந்த வீட்டுக்குள்ள சொல்லாத, புரிஞ்சுக்கோ. அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்களே பாத்திருக்கீங்கல்ல, துளசி அக்கா எப்பவும் என் பக்கத்திலே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட நான், மோகனையா, குஷி எல்லாரும் அவங்க குரலை கேட்டோம். நான் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அம்மா எனக்கு ஏதோ பயம் ஏற்படுது. மனசுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருக்கு. எத்தனை வாட்டி துளசி அக்காவை நான் இப்ப கூப்பிட்டேன், ஆனா ஒரு தடவை கூட அவங்க எனக்கு பதில் சொல்லவே இல்லையே. எனக்கு என்னமோ துளசி அக்காவுக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு தோணுதுமா. அம்மா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. மோகன் ஐயா கிட்ட அவங்கள பத்தி சொல்லிடலாமே. உனக்கு காது கேட்கலையா இல்ல மூளை வேலை செய்யலையா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், துளசிய பத்தி, அவ ஆன்மா இங்க இருக்கிற விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவளோட பேரை யார் முன்னாடியும் எடுக்க கூடாது, குறிப்பா மோகன் முன்னாடி எடுக்கவே கூடாது. ராதா, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. மோகன் ஏற்கனவே பாவம் ரொம்ப கவலையில இருக்கான். துளசி உயிரோட இருக்கும்போது தாமினி நல்லவல்ல, அவ தப்பானவன்னு சொல்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அத காது கொடுத்து கேட்கவே இல்லையேங்கிற வருத்தத்துல அவன் இருக்கான். இப்ப நீ போய் அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா, அதுவும் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம், துளசி இறந்து போனதுக்கு அப்புறமும் அவ ஆன்மா இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனால அதுக்கப்புறம் அவனை என்னைக்குமே மன்னிச்சுக்க முடியாதுமா. இத பாரு, துளசி மோகனுடைய முதல் காதல் ராதா. அதுவும் இல்லாம அவ அவனோட கடந்த காலம். எதுக்காக தேவையில்லாம இப்ப அந்த கடந்த காலத்தை கிளறணும்? மோகனுடைய கடந்த காலம் உன்னையோ இல்ல மோகனுடைய எதிர்காலத்தையோ கெடுக்க நான் விடவே மாட்டேன் ராதா. அதனால தயவு செஞ்சு நீ எல்லாத்தையும் மறந்துரு ராதா. தாமினி தான் துளசிய கொலை பண்ண கொலைகாரின்னு மட்டும் நீ நிரூபிக்க ட்ரை பண்ண. அதாவது உனக்கு உனக்கு தாமினி தான் துளசிய கொலை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு தண்டனை வாங்கி கொடு. இது என்ன இப்ப புது பிரச்சனையா இருக்கு? மோகன் ஐயா, என்ன காரியம் பண்றீங்க? எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த வீடு இவங்களோடதும் தான். இன்னையில இருந்து இவங்க இந்த வீட்டு தான் இருப்பாங்க.
தாமினி, நானும் மோகினியாவும் சேர்ந்து உன் வாயாலேயே நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்க வைப்போம். அதுக்கப்புறமா எங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா நீ விலகி போயிடுவான்னு எனக்கு தெரியும். வாங்க, உங்க 2 பேரையும் நான் வரவேற்கிறேன்.